வேலுண்டு வினையில்லை. முருகனின் கையில் உள்ள வேலுக்கு அப்படி என்ன சிறப்பு தெரியுமா? முருகனை நினைத்தவுடன் நினைவிற்கு வருவது அவரது கையில் இருக்கும் வேல்தான். முருகனை மனதார வேண்டி அழைத்தால் முருகனுக்கு முன் அவரது அடியார்களை காக்க வேல் முதலில் வந்து நிற்கும் என சொல்வார்கள். முருகன் வேறு, அவரது கைவேல் வேறு என முருக பக்தர்கள் நினைப்பது கிடையாது. செவ்வாய், வியாழன், சஷ்டி, கிருத்திகை ஆகிய தினங்களில் முருகனை மனதார வேண்டி வேலுக்கு பாலாபிஷேகம் செய்து வந்தால் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கிவிடும். வேறு எந்த கடவுளுக்கும் இல்லாத சிறப்பு முருகப்பெருமானின் பெருமையை உணர்த்தும் வகையில் இந்த சொற்கள் காலம் காலமாக ஆன்மீக அன்பர்களால் சொல்லப்பட்டு வருகிறது. வேலுண்டு வினையில்லை என்பதுதான். அனைத்து தெய்வங்களும் கையில் ஏதாவது ஒரு ஆயுதத்தை தாங்கி இருந்தாலும் அவைகள் தனியாக வணங்கப்படுவது கிடையாது. ஆனால் முருகப்பெருமான் கையில் இருக்கும் வேல்